ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ். இன்றைக்கும் ஜென்ரல் டிப்ஸ் தான் நிறைய பார்க்க போகிறோம்ப்பா. நேற்று நான் சொன்னதுக்காக நிறைய பேர் லைக் போட்டிருந்தீங்க. 400 மேலே லைக் வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது தான் என்னோடய ஆசை. அதனால தான் நான் உங்களை லைக் போட சொல்கிறேன். நீங்கள் லைக் போட தான் வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்டு செய்யும்போது கொஞ்சம் சில தவறுகள் எல்லாம் நம்ம செஞ்சுடுவோம். சில சமயம் பாகு பத்தாமல் போயிடும். அந்த மாதிரி பத்தாமல் போகும்போது டென்ஷனே ஆகாமல் நீங்கள் என்ன செய்யணுன்னா, கொஞ்சம் மில்க் மெய்டு அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நெய் காய்ச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டோட லட்டு உதிராமல் நல்லா பிடிக்க வரும். குருமா, கிரேவி, கூட்டு இதெல்லாம் நம்ம செய்யும்போது சில சமயம் நம்மளே அறியாமல் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிடுவோம். அப்போ தண்ணியாக இருக்கும்போது காய் ஒரு பக்கமாக இருக்கும், இந்த குருமா ஒரு பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கல்லையை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்து திரும்பி கொதிக்க வச்சிங்கன்னா அந்த கிரேவியோ குருமாவோ கூட்டோ திக்காகிடும். இப்போ காலியான ஊதுபத்தி பேக்கெட்டெல்லாம் தூக்கி போடாதீங்க. நீங்கள் துணிமணிகள் எல்லாம் வச்சுருக்கிற பீரோலையோ இல்லை ஷெல்ஃப்லேயோ அந்த கவர்ஸ் எல்லாம் நடுவில் வச்சிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். பழைய பேனா மூடியெல்லாம் இருந்துச்சுன்னா கிளிப் டைப்பில் இருக்கும். அந்த பேனா மூடிகள்லாம் பேனா தீர்ந்த பின்னால் பேனா கீழ் பாட்டமாக இருக்கிறத போட்டுடுங்க. மேலே இருக்கிற அந்த மூடியை கர்ச்சீஃபோ இல்லை இட்லி துணியோ காய போடும்போது நீங்கள் கிளிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பழைய டீ வடிகட்டிலாம் இருக்கும். கொஞ்ச நாள் ஆனதுமே ரொம்ப கலர் மாறிடும். அதை எடுத்து போட்டுடுவோம் குப்பையில். நீங்கள் அந்த பிடியை மட்டும் கட் பண்ணிவிட்டு சிங்கில் தண்ணி போகிற இடத்துல அந்த வடிகட்டுற இடத்த நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாத்திரம் விளக்கும்போது அதில் இருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, சாதம் பருக்குகள்லாம் அந்த வடிகட்டியில் தங்கிடும். நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுடலாம். வெண்பொங்கல் செய்யும்போது கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த வெண்பொங்கல் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எற்கஞ்செடியின் இலையின் பின்பக்கம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் தடவி கொஞ்சம் லேசாக சூடுபடுத்தி எங்கேயாவது கட்டிகள் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தால் அது மேலே வச்சு நீங்கள் வச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த கட்டிகள் சீக்கிரம் பழுத்து உடஞ்சிடும். முட்டையின் வெள்ளைக்கருவை எடுத்து நெருப்பு எங்கேயாவது பட்ட இடத்துல உடம்புல பட்டுடுச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் தடவுனீங்கன்னா அந்த புண் சீக்கிரம் ஆறிடும். நிறைய பேருக்கு கொசு கடிச்சா அந்த இடத்துல தடிமனாக வீங்கிக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் எலுமிச்சஞ்சாறு தடவுனீங்கன்னா அந்த தடிமன் குறைஞ்சிடும், வலியும் இருக்காது. தக்காளி சட்னி செஞ்சதும் வெள்ளையில் நல்லா பேனில் வறுத்து பொடி செஞ்சு இதில் நீங்கள் கலந்தீங்கன்னா அந்த தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர் மோதிரம் கையில் கழட்ட முடியாமல் மாட்டிக்கும். சில சமயம் நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். போடும்போது ஈஸியாக போயிடும், கழட்ட முடியாது. அந்த டைமில் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு ஐஸ் க்யூப் எடுங்க. அந்த மோதிரம் இருக்கிற விரல் மேலே நல்லா தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக அந்த மோதிரம் கழட்ட வந்துடும். குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி நடக்கும். குழந்தைங்க தெரியாமல் விரல் ஏதாவது மாட்டிப்பாங்க. அப்போ ஐஸ் க்யூப் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கழட்ட வந்துடும். மாங்காயை நல்லா துருவி அதில் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. மாங்காய் சீசனில் மாங்காய் விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அப்போ இந்த மாங்காய் துருவலோட உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வெயிலில் நல்லா காய வச்சு ஒரு பாட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ இந்த துருவலை எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊறின பின்னால் உங்களுக்கு தேவையான ஊறுகாயோ தொக்கோ நீங்கள் செஞ்சுக்கலாம். தண்ணியில் கொஞ்சம் எலுமிச்சஞ்சாறு சேர்த்து மைக்ரோவேவ் ஓவனில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற துர்நாற்றம் குறையும். தேங்காய் சட்னி கொஞ்சம் மிச்சம் ஆகிடுச்சு அப்படின்னா ரவா தோசை மாவு கலக்கும்போது இந்த தேங்காய் சட்னி அந்த மாவில் கலந்து தோசை ஊற்றுனிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் மாமியார் தேங்காய் சட்னி மிச்சமானால் அதில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்துப்பாங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துப்பாங்க. கொஞ்சம் நீர்க்க கரைச்சிப்பாங்க. அதை ரவை தோசை டைப்பில் ஊற்றுவாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கும் நான் நினச்சி பார்ப்பேன். அது கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் நல்ல காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைன்னா உங்களுக்கு அரிசி மாவு சேர்க்கும்போது காரம் பத்தாது அப்படின்னா நீங்கள் அதில் மிளகாத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரவா லட்டு பிடிக்கும்போது கையில் ஒட்டிக்கிட்டே வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா கையில் நல்லா நெய் தடவிக்கிட்டு நீங்கள் ரவா லட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா ஷேப் கரெக்டாக இருக்கும், கையிலையும் ஒட்டாது, அந்த லட்டும் வாசனையாக இருக்கும். முருங்கைக்காய் சில சமயம் கொஞ்சம் மொத்தமாக ஆகிடும்.
ஆனால் இலசாக தான் இருக்கும். இது வந்து அதில் உப்பு காரமெல்லாம் உள்ளே ஏறாது. நீங்கள் முருங்கைக்காய் துண்டுகளை வந்து முருங்கைக்காவை துண்டுகள் செய்து அந்த பாதி வரைக்கும் ஒரு கத்தியில் நல்லா கீறிக்கோங்க. கீறிட்டு அப்புறம் குழம்புல போடும்போது சீக்கிரமாகவும் வெந்துடும், அதில் உப்பு காரம் நல்லா ஏறும். தேங்காய் சாதம் செஞ்சதும் கொஞ்சம் வித்தியாசமான சுவை வேணும்னா வெள்ளை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் சாதம் செஞ்ச பின்னால் மேலே இந்த வெள்ளை பொடியை தூவினிங்கன்னா அந்த தேங்காய் சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் புலாவெல்லாம் செய்யும்போது கடையில் டபுள் பீன்ஸ்னு விற்கும், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை நல்லா ஊற வச்சுக்காங்க ஒரு நைட்டு. அதுக்கப்புறம் அதை வேக வச்சு இந்த ஃப்ரைட் ரைஸ்லேயோ புலாவ்லேயோ சாம்பார் சாதத்துலேயோ பிசிபேலாபாத்துலேயோ சேர்க்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். பூரிக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் கடல மாவும் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா அந்த பூரி வந்து நல்ல ஒரு நிறமாகவும் நல்ல உப்பலாகவும் வரும். தோசை மாவில் கொஞ்சம் மோர் குழம்பு சேர்த்து தோசை ஊற்றுனீங்கன்னா அந்த தோசை வித்தியாசமான சுவையில் மணமாக இருக்கும். பருப்பு உருண்டைக்கு அரைச்ச பின்னால் அதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு உருட்டி அதுக்கப்புறம் குழம்புல போடும்போது அந்த உருண்டைகள் வந்து கரையாது. பிரியாணியோ கார உணவோ இல்லை வந்து மசாலா உணவோ இதெல்லாம் சாப்பிட்டதுமே நெஞ்செரிச்சலாக இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்யணும்னா தயிரில் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அந்த நெஞ்செரிச்சல் குறைஞ்சிடும். தண்ணியில் வந்து உப்பு மஞ்சத்தூள் கலந்து அன்னைக்கு சமைக்கும் காய்களை கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அதில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும்போது அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் ஒழிஞ்சிடும். பாவக்காயை வந்து சின்ன சின்ன வில்லைகளாக கட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு எலுமிச்சஞ்சாறு சேர்த்துக்கோங்க. 1 வாரம் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கோ பொரியலுக்கோ எடுத்து யூஸ் பண்ணால் கசப்பே இருக்காது. தேங்காய் துருவலோட கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் சேர்த்து அரைச்சி தேங்காய் பால் எடுக்கும்போது அந்த தேங்காய் பால் வந்து நல்ல திக்காக கிடைக்கும். பூசணிக்காய் கூட்டு செய்யும்போது நம்ம வறுத்த வேர்க்கடலையை நல்லா பொடிச்சு சேர்த்தோம்னா அந்த கூட்டு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். மாவுடு ஊறுகாய் செய்யும்போது சிறிது விளக்கெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா அந்த ஊறுகாய் சீக்கிரம் கெடாது. 10 வல்லாரக்கீரை எடுத்துக்கோங்க, 5 மிளகு எடுத்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சி மோரில் கலந்து உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது ஞாபக சக்தி பெருகும், நரம்பு தளர்ச்சி நீங்கும். ஜாங்கிரி செய்யும்போது 1 கப் உளுத்த மாவுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கலந்து ஜாங்கிரி பிழிந்தால் அந்த ஜாங்கிரி வந்து உடையாமல் வரும். இப்போ காய்கறிகள்லாம் பாலித்தீன் கவரில் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வைப்போம். கொஞ்ச நாள் அடுத்த நாள் எடுக்காமல் 3ஆவது நாள் எடுக்கும்போது உள்ளெல்லாம் அப்படியே அந்த தண்ணி உளுந்து கசகசன்னு ஆகிடும். சில சமயம் காய்கள் எல்லாம் அழுகி கூட போக வாய்ப்பு இருக்குது. இந்த பாலித்தீன் கவரில் ஒரு 4-5 இடத்துல நீங்கள் ஓட்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காய்களை போட்டு நீங்கள் வைக்கும்போது அந்த காற்றோட்டம் இருக்கும்போது உள்ளே வந்து அந்த தண்ணி சேராது, காய்களும் சீக்கிரம் அழுகாது. மாம்பழம் தோலை நீக்கி அதை நல்லா கூலாக்கி ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சுடுங்க. 3 மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும். தேவைப்படும் போது இந்த ஐஸ் க்யூப்ஸ், இந்த மாம்பழ க்யூப்ஸை எடுத்து நீங்கள் மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிட்லாம். நார்த்தங்காய், எலுமிச்சப்பழம் ஊறுகாய் இதெல்லாம் செய்யும்போது 1/2 மணி நேரம் முன்னாலேயே சுடு தண்ணியில் கொஞ்சம் போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஊறுகாய் செய்யும்போது கசப்பே இருக்காது. மோர் குழம்புல போட காய் இல்லாத சமயத்தில் ப்ரெட்டை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பரிமாறும்போது அப்போது அந்த குழம்புல போட்டு நீங்கள் பரிமாறினீங்கன்னா ஒரு வித்தியாசமான சுவையில் மோர் குழம்பு இருக்கும். அந்த ப்ரெட்டில் வந்து மோர் குழம்புல ஊறின அந்த ப்ரெட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளி சட்னி, வெங்காய சட்னி செய்யும்போது கருப்புளுந்த வறுத்து சட்னியுடன் அரைக்கும்போது சுவையாக இருக்கும். இளநீர், தேங்காய் உடுத்த தண்ணீரால் கோதுமை மாவு பிசைஞ்சு சப்பாத்தி செய்ய சாஃப்டாக இருக்கும். மெழுகுவத்தி ஏற்றுறதுக்கு முன்னால் அந்த திரியில் கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா டேபிள் சால்ட்டு நல்லா நின்று நிதானமாக எரியும். லட்டு வந்து சில சமயம் வந்து நம்ம யூஸ் பண்ண பின்னால் லாஸ்ட்டில் பார்த்தா எப்படி 1 லட்டு 2 லட்டு இப்படி உடஞ்சிடும். இந்த லட்டோட கொஞ்சம் பால், ஏலக்காய், சர்க்கரை எல்லாம் சேர்த்து நீங்கள் மிக்சியில் ரன் பண்ணிவிட்டு பாலில் கலந்து நீங்கள் கொடுக்கும்போது ஒரு கொதிக்க வச்சு கூட கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான லட்டு பாயாசம் ரெடி ஆகிடும். வேக வச்ச வெங்காயம், மஞ்சத்தூள், தேங்காய் எண்ணெய் இது 3ஐயும் அரைச்சி காயம்பட்ட இடத்துல தடவுனிங்கன்னா புண் சீக்கிரம் ஆறிடும். தேங்காய் சட்னி சீக்கிரம் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா பொட்டுக்கடலையும் பச்சை மிளகாயும் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அப்புறம் எப்பயும் போல் தேங்காய் சட்னி செஞ்சிங்கன்னா அந்த தேங்காய் சட்னி சீக்கிரம் கெடாது.
இந்த பரோட்டா செய்யும்போது மைதாவோட கொஞ்சம் மில்க் மெய்டு சேர்ந்து பிசைஞ்சிங்கன்னா அந்த பரோட்டா வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். பழங்கள் வந்து நீங்கள் பழங்களாக சாப்பிட்டா தான் வந்து நல்லது உடம்புக்கு. அதை பழச்சாராக சாப்பிட்றது வந்து கெடுதி. ஏன்னா பழச்சாராக சாப்பிடும்போது கண்டிப்பாக அதில் வந்து நம்ம சர்க்கரை ஒன்று சேர்ப்போம். பழங்களில் ஏற்கனவே சர்க்கரையும் இருக்குது. இந்த சர்க்கரையும் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அது உடம்புக்கு கெடுதி. அதனால் பழங்களை எப்பயுமே வந்து பழங்களாகவே சாப்பிடுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.